சுயாதீன நாடான இலங்கையின் செயற்பாடுகளுக்காக சர்வதேச நிறுவனங்களின் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் கிடையாது என தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் அனுர மனதுங்க வலியுறுத்தியுள்ளார். குறிஞ்சிமலை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் தொல்பொருள் அகழ்வுகள் பற்றி அவர் இன்று ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தார். இதற்காக யுனெஸ்கோ அல்லது வேறு சர்வதேச நிறுவனங்களின் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் கிடையாது. தற்சமயம் மேற்கொள்ளப்படும் அகழ்வு நடவடிக்கைகளின் போது காணப்படும் சவால்கள் அனாவசியமானவை என்றும் தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் அனுர மனதுங்க கூறியுள்ளார். வடபகுதியைச் சேர்ந்த சில அரசியல்வாதிகள் தொல்பொருள் அகழ்வுகள் பற்றி தெரிவிக்கும் கூற்றுக்கள் அடிப்படையற்றவையாகும். எங்கெங்கு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கமே தீர்மானிக்கின்றது. கடந்த ஜனவரி மாதம் 18 ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வின் போது தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் முல்லைத்தீவு பிரதேசத்தில் இருந்த மிகப்பெரிய பௌத்த விகாரை அமைந்த பகுதியாகவும் இது அறியப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பெரும்பாலான தொல்பொருள் தளங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இது சொற்ப அளவிலான குழுவினரின் எழுச்சியை அன்றி இதனை பொதுமக்களின் எதிர்ப்பாக கருத முடியாது என்றும் தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் அனுர மனதுங்க வலியுறுத்தியுள்ளார். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான தமிழர் தாயகத்தில் தமிழர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்களுக்கு எதிரான பேரணி 4ஆம் நாள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து இன்று காலை ஆயிரக்கணக்கான உணர்வாளர்களுடன் இந்த பேரணி ஆரம்பித்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் பேரெழுச்சியாக்கிய சாத்திக பேரணி பல்வேறு தடைகளை உடைத்து சர்வதேசத்தின் பார்வையை பாதிப்புற்ற தாயக மக்களுக்கான நீதி கோரிய போராட்டம் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனை குற்றவாளிகளுக்கு நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள முடியும் என்ற கலாச்சாரத்தை தற்போதைய சபாநாயகரை அறிமுகப்படுத்தியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர் பிரேமலால் ஜாயசேகரவிற்காக தற்போதைய சபாநாயகர் புதிய நாடாளுமன்ற கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். பிரேமலால் ஜாயசேகர மேன்முறையீடு செய்திருப்பதால் அவர் நாடாளுமன்றத்திற்கு வர முடியும் என்று சபாநாயகர் கூறியுள்ளார். அவ்வாறெனில் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கும் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என்று சபாநாயகரை வலியுறுத்துகின்றோம் எனவும் சபாநாயகர் தீர்மானங்களை எடுக்கும் போது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சமமான வகையில் அமைய வேண்டும். எனவே 9ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு சமாதான தீர்மானம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சபாநாயகரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பதால் எதிர்க்கட்சி அந்த சட்டத்திற்கான பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க எதிர்பார்த்துள்ளது. மரண தண்டனை குற்றவாளிக்கு நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள முடியும் என்ற கலாச்சாரத்தை தற்போதைய சபாநாயகரை அறிமுகப்படுத்தியுள்ளார். எனவே ரஞ்சன் விவகாரத்திலும் சாதகமான தீர்மானத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். வடமாகாண கல்வித்துறை பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் நேற்று கிளிநொச்சி மாவட்ட யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. BSM சார்ல்ஸ் வடமாகாணத்தில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுவதை குறிப்பிட்ட துறைசார் நிறுவனங்களுக்கு அவர் சென்றிருந்த போது அவதானித்ததாகவும் மேலும் சில பிரச்சினைகள் குறித்து துறைசார் திணைக்கள தலைவர்களால் அறிக்கையிடப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் கல்வித்துறையில் அறிக்கையிடப்பட்ட பிரச்சினைகளை பிரதமர் மூலமாக கல்வி அமைச்சருக்கு அறிக்கையிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அவற்றில் குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதாகவும் மற்றும் ஆசிரியர்களுக்கு கஷ்ட பிரதேசங்களுக்கு சென்று வருவதற்கான பயண வசதி குறைபாடுகள் காணப்படுவதாகவும் குறித்த கஷ்ட பிரதேச பாடசாலை ஆசிரியர்களுக்கான விசேட சலுகை ஏற்பாடுகளை வரவு செலவு திட்டத்தினுள் வழங்க ஏற்பாடுகள் மேற்கொண்டால் சிறப்பாக அமையும் எனவும் மாகாண பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக கொண்டு வருவதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட மட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் கலந்து ஆலோசித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆளணி வெற்றிடங்கள் நிரப்புவதற்காக ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மூலம் ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் யோசனைக்கு அமைவாக யாழ் மாவட்டத்தில் கைத்தறி துணி உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வேலணை பிரதேசத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட புங்குடுதீவு பிரதேசத்திற்கு இன்று காலை சென்றிருந்த ராஜாங்க அமைச்சர் அங்குள்ள தையல் பயிற்சி நிலைய மண்டபத்தில் நடைபெற்ற கைத்தறி உற்பத்திக்கான பொருட்களை 30 பெண்களுக்கு வழங்கி வைத்து 3 மாத பயிற்சி நெறியையும் ஆரம்பித்து வைத்திருந்தார். இதன்போது வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் கருணாகர குருமூர்த்தி மற்றும் குறித்த பிரதேச சபையின் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் திருமதி அனுஷியா ஜெயகாந்த் ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கும் ராஜாங்க அமைச்சர் சாதகமான பதிலை வழங்கியுள்ளார். அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவின் ஆலோசனைக்கு அமைவாக ஜாழ் மாவட்டத்தில் உள்ள சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய இளைஞர் ஜோதிகளை இணைத்து அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதுடன் புங்குடுதீவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பட்ரிக் கைத்தொழில் உற்பத்தியை போன்று ஜாழ் மாவட்டத்தில் ஏனைய பிரதேசங்களிலும் காணப்படும் உள்ளூர் பட்ரிக் உற்பத்தி நிலையங்களை அபிவிருத்தி செய்து தருமாறு புதிதாக உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. குறித்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ராஜாங்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் மக்கள் நலன் கருதிய யோசனைகள் ஒவ்வொன்றையும் இந்த அரசு குடாநாட்டு மக்களுக்காகவே செய்து கொடுக்க தயாராக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தின் இலக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிரேரணைகள் ஊடாக புலம்பெயர் அமைப்புகளுக்கு பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது முசம்பில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இம்மாதம் இடம்பெறவுள்ள 46வது கூட்டத்தொடர் தீர்மானமிக்கதாக அமையும். மனித உரிமை ஆணையாளர் இதுவரை இராணுவத்தினருக்கு எதிராகவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் தற்போது அரசாங்கத்துக்கு எதிராகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இலங்கை தொடர்பில் அவர் கடந்த மாதம் வெளியிட்ட அறிக்கை நாட்டின் சுயாதீன தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. 2009 மே மாதம் 27ஆம் திகதி இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முதலாவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இவ்விடயத்தை பொறுமையாக கையாண்டார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் ஆராய யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராயும் 5 சர்வதேச நிபுணர்களை உள்ளடக்கி மெஷோவல் பரணகம ஆணைக்குழுவை நியமித்துள்ளார். 2014 பிப்ரவரி மாதம் 23ஆம் திகதி பரணகம ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல் குற்றங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் சர்வதேச யுத்த கோட்பாடுகளுக்கு அமைய யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தில் சர்வதேச அமைப்புகளின் நோக்கங்கள் நாட்டின் இறையாண்மை பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுத்தப்பட்டன. அரசியல் நோக்கங்களை கொண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். நாட்டுக்கு எதிராக செயற்பட்டதால் கடந்த அரசாங்கத்தை மக்கள் புறக்கணித்தார்கள். நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சர்வதேச அமைப்புகளுக்கு அடிபணிய போவதில்லை என்று ஜனாதிபதி தெளிவாகவும் அழுத்தமாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் ஆயுதமேந்தி போராடியதன் இலக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் பிரேரணைகள் ஊடாக புலம்பெயர் அமைப்புகளுக்கு பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றார். யுத்த குற்றங்கள் இடம்பெறவில்லை என சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பில் மனித உரிமை ஆணையாளர் கவனம் செலுத்தவில்லை. குற்றச்சாட்டுகள் பொய் என்பதை இம்முறை அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கையின் உள்ளடக்கம் குறித்து இலங்கை கவனம் செலுத்தும் என நம்புவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பச்லெட்டின் அறிக்கையை நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஐநா மனித உரிமைகள் பேரவை இவ்வாறு கூறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகம் இலங்கை அரசாங்கம் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பொருள் மற்றும் மிக முக்கியமான பரிந்துரைகள் குறித்து கவனம் செலுத்தும் என்று நம்புகின்றது என கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையின் மனித உரிமை நிலைமைகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சல் பச்லெட் அண்மையில் அறிக்கையொன்றினை வெளியிட்டிருந்தார். அதில் இலங்கையின் தமிழ் பிரிவினைவாத மோதல்கள் மற்றும் போர்க்குற்றங்களில் தொடர்பு பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட இராணுவ அதிகாரிகள் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
அத்துடன் சுமார் 37 வருடங்களாக நடைபெற்ற போரின் இறுதி கட்டத்தில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுக்கான நீதியை உறுதி செய்வதற்கு தவறியுள்ளமை தொடர்பில் அவர் இலங்கை மீது குற்றம் சுமத்தியுள்ளார். இந்நிலையில் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட்டின் அறிக்கையை 2 காரணங்களின் அடிப்படையில் நிராகரிக்க முடிவு செய்துள்ளதாக இலங்கை அரசு இந்த வாரம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கணக்கு உரிமையாளர்களுக்கு அறிவிக்காமல் வங்கிகளினால் பணம் அறவிடப்படும் சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்ந்து அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். சில வங்கிகள் எடுக்கும் தவறான முடிவுகளை தடுக்க எதிர்காலத்தில் சட்டங்கள் சிலவற்றை முன்மொழிய எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எவருக்கும் மற்றொருவரின் கணக்கில் இருந்து அவர்களுக்கு அறிவிக்காமல் ஒரு சதத்தினை கூட எடுக்க முடியாது. எனக்கு தெரியும் சில இடங்களில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன. அவ்வாறான விடயங்களுக்கு எதிராக நாம் செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இராணுவத்தினருக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட இராணுவத்தினருக்கு எதிரான வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு பரிந்துரை செய்துள்ளது. அட்மிரல் ஆஃப் தி ஃபீல்ட் வசந்த கரனாகொட, மேஜர் ஜெனரல் அமல் கருணாசேகர, ரியல் அட்மிரல் டிகேபி தசாநாயக்க, கேர்னல்களான ஷம்மி குமாரரட்ன, ஃப்ரோபோதய ஸ்ரீவர்தன, எரந்த ஃபேரிஸ், சீவலி புலவத்த, கேப்டன் சுமத் ரணசிங்க, கமாண்டர்களான அனில் மாபா, தயானந்த, பிரசாத் ஹெட்டியாராச்சி உள்ளிட்ட 25 இராணுவத்தினருக்கு எதிரான வழக்குகள் இவ்வாறு வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த இராணுவத்தினரை குற்றமற்றவர்கள் என நீதிமன்றம் அறிவித்து விடுதலை செய்ய வேண்டும் என ஜனாதிபதி ஆணைக்குழு கோரியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. திருகோணமலை கந்தளாய் தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீதியால் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவருடன் லொரியொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகியுள்ளார். இவ்விபத்து சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். அக்போபுர கந்தளாய் பகுதியைச் சேர்ந்த சேனக்க திசாநாய்க்கு 43 வயதுடைய வாய்ப்பேச முடியாத ஒருவரை இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கந்தளாய் வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கந்தளாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் லோரியின் சாரதியை கைது செய்துள்ளதாகவும் விபத்து தொடர்பான விசாரணைகளை கந்தளாய் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.